ஹாய் வணக்கம். கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிற டைரக்டர் ஹெச் வினோத் டைரக்ட் பண்ற தளபதி 69 படத்துக்கு நம்ம தளபதி விஜய் 275 கோடி சம்பளம் வாங்குறதா சொல்றாங்க. இது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்காக ராபர்ட் ஜான் டவுனி ஜூனியர் அதாவது அயன்மேன் வாங்கின சம்பளத்தை விட 100 கோடி அதிகமா வாங்குறாருன்னு சொல்றாங்க. இதனால இந்தியாலேயே அதிக சம்பளம் வாங்குற ஆக்டரா நம்ம தளபதி விஜய் தான் இருக்காரு. A lion is always a lion. சும்மாவே நம்ம தளபதி விஜய் படம் வரதுனாலே பிரச்சனை வரும். அதுவும் இப்போ அவர் அரசியலுக்கு வேற வந்திருக்காரு. இந்த படம் வேற ஒரு பக்கா பொலிட்டிக்கல் ஃபிலிம்னு சொல்றாங்க. அப்ப சும்மாவா விடுவாங்க? பிரச்சனைகள் வருது இல்ல, எதிர்க்கிறாங்கல்ல, கண்டிப்பா. அப்ப நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். இதனால இது அவரோட கடைசி படம். இதை தயாரிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சம்பளமா வாங்காம டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்ல ஒரு ஷேர் வாங்குறதா ஒரு பேச்சு அடிபடுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நீங்க எல்லாமே பாருங்க, நீங்க எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்கங்க. இந்த மூச்சியெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்கப்பட்ட ஒரு ஆக்டர் இப்போ இந்தியாலேயே அதிக சம்பளம் வாங்குற ஒரு ஆக்டரா வளர்ந்திருக்காரு. தளபதியோட இந்த வளர்ச்சிக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.